நைட் வாட்ச்மேனாக போகிறாங்க. நைட் டியூட்டி பார்க்குறவங்க அதிகமாக இருப்பாங்க. நைட் வாட்ச்மேன் இரவில் மட்டுமே அவங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் சாதகத்தை பார்த்தீங்கன்னா, நைட் வாட்ச்மேன் அவங்க நைட்டே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பகலுக்கு வேறு வாட்ச்மேன். அவர் சொல்லுவார், ஏங்க நீங்கள் பகல் ஒரு டியூட்டி மாற்றிக்கலாம். இல்லை நான் எனக்கு நைட்டு தான் வேணும் அப்படிம்பார். ஏன்னா எப்படிங்க அவர் சாதகத்தில் என்ன மாதிரி இருக்கும்? அவர் சாதகத்தில் ஒளிக்கிரகம் அப்படி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, தேய்புரையில் அவர் பிறந்திருக்காருங்க. என்னங்க, அதாவது ஒளிக்கிரகம் அப்படின்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன். நீங்கள் காலையில் ஒரு 4:30 5 மணிக்கு பாருங்கள், சுக்கிர பகவான் அப்படியே தங்க நேரத்தில் சொல்லிப்பார். இதுக்கு பேர் ஒளிக்கிரகம். இந்த 3 கிரகங்களுமே சூரியன், சந்திரன், சுக்கிரன் வந்து ஒளிக்கிரகம். இந்த ஒளிக்கிரகம் வந்து அவங்க சாதகத்தில் நல்ல முறையில் இருந்தால் அவங்க பகலில் தாங்க டியூட்டி பார்ப்பாங்க. பகல் வேலையில் எவ்வளோ இருப்பாங்க. நைட் டியூட்டி எவ்வளோ முடிஞ்சளவு சொன்னாலும் நீங்கள் ₹1,00,000 கொடுத்தா நான் நைட் டியூட்டி பார்க்க முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஒளிக்கிரகம் நிறைஞ்சவங்க பகலில் தான் டியூட்டி பார்ப்பாங்க. அந்த தேய்புரையில் தேய்புரையில் வந்து சூரியனும் சந்திரனும் வந்து பாவ கிரகம் ஆயிடுச்சா, ஒளியற்ற கிரகம் ஆயிடுதா, அதே நேரத்தில் பாருங்கள் அவங்க பூரா நைட் வாட்ச்மேனாக இருப்பாங்க. இந்த எல்லா தொழிலும் நைட்டில் எந்த தொழில் செய்தாலும் எதை பண்ணினாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒளிக்கிரகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து 3 8 பண்ணல. இப்போ சந்திரனும் 3 8 பண்ணல போயிருப்பார், சூரியனும் 3 8 பண்ணல போயிருப்பார், சுக்கிரனும் அதே மாதிரி தான் இருப்பார் அவங்க சாதகத்தில். அந்த ஒளியற்ற ஒளிக்கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மறைவு ஸ்தானத்திலிருந்து திசை புத்தி கொண்டாலும் சரிங்க, அந்த ஒளியற்ற தன்மை அப்போ நைட்டில் தான் அவங்க சம்பாதிப்பாங்க. வருமானம், சம்பாதிப்பு எல்லாமே நைட்டு தான். சில பேர் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் இங்கேருந்து சென்னை போவாங்க, பெங்களூர் போவாங்க, கல்கத்தா போவாங்க. அவங்க சாதத்தில் போய் பாருங்கள், ஒளிக்கிரகம் வந்து 3 8 பண்ணல சாய்ண்டாயிருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இருட்டு தான். நைட்டு 7 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே தான் வெளியில் போகிறது, வருமானம் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒளிக்கிரகம் 3 8 பண்ணல போயிருந்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த சாதகருக்கு அவங்களுக்கு கொடுத்துருன்னு வச்சுங்களேன். அதே பாருங்கள், ஒளிக்கிரகம் இப்போ சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஒளிக்கிரகம். இதே 12ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாலும், சந்திரன் இருந்தாலும், சுக்கிரன் இருந்தாலும் அந்த வளரப்புற சந்திரனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளிநாடு போவாங்க. வெளிநாடு போய் வெளிநாட்டில் சம்பாதிப்பாங்க. வெளிநாட்டில் நைட் டியூட்டியாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அங்கேயும் போய் நைட் டியூட்டி. ஒளிக்கிரகம் இருந்தாலும் வந்து வெளிநாடு தள்ளிடும். வெளியூர் கடல் கடந்து போகிறது என்னங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த சாதகருக்கு கொடுத்துரும். ஒளிக்கிரகம் வந்து ஒவ்வொரு மனிதன் சாதகத்தில் வந்து என்னங்க, சூரியன், சந்திரன், அதாவது எப்படின்னா பௌர்ணமியை நோக்கி போயிட்டுருக்கணும். ஏன்னா தேய்வரையை நோக்கி போயிட்டுருக்கூடாது. அது வந்து பௌர்ணமியை நோக்கி போனால் 2 பேத்துக்கு வந்து ஒளிக்கிரகம் வந்து நல்லா இருந்துன்னு வச்சுக்கேன், வாழ்க்கையில் செய்ப்பாங்க. பகல் வேலை, பகல் உத்தியோகம், அடிமை அப்படிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் சாதத்தில் பார்த்தா தரும். நைட்டு வாட்ச்மேன், நைட்டு ஒர்க் பண்ணுறவங்க பூராமே பார்த்திங்கன்னா ஒளியற்றவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ சூரியன், சந்திரன்லாம் 3 8 பண்ணல போய் நிற்கும். அவங்க வந்து நைட்டு தான் வேலை பார்ப்பாங்க. இப்போ இருட்டுங்கிறது என்னங்க, 12ஆம் இடங்க, லக்கணத்துக்கு 12ஆம் இடம் இருட்டு. நைட்டில் ஒர்க் பண்ணுறது ஒளிக்கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், அதாவது சூரியன், சந்திரன், சுக்கிரன், அது ஒளிக்கிரகம் என்ன நிலைமையில் இருக்கோ அது தகுந்த மாதிரி நைட்டில் வேலை பார்க்குறதா, பகலில் ஒர்க் பண்ணுறதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகணும். வாழ்க வளமுடன்.